மத்தியிலே திருமணமாகி வந்திருக்கிற சாமுவேலையும் தனலட்சுமியும் நாங்கள் வாழ்த்துறோம். ராமேஸ்வரத்தில் திருமணமாகி இந்த நாளில் முறையாக நம்ம சர்ச்சுக்கு அவங்க குடும்பமாக அவங்களோட எல்லா மோகனா சிஸ்டரோட சம்பந்தியமாக அவங்கெல்லாம் வந்திருக்காங்க. அவங்க குடும்பத்தை எல்லாம் நாங்கள் வருக என்று சொல்லி எங்களை வரவேற்கிறோம். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. உங்களை எழுப்புதல் துதி மையம் வரவேற்கிறது. கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. காட் பிளஸ் யூ. தேவநாமம் மகிமைப்படுவதாக. 7 வருஷமாக திருமணத்துக்காக நாங்கள் வெயிட் பண்ணிகிட்டே இருந்தோம். எத்தனையோ வரன்கள் பார்த்தோம், ஆனால் அமையல. ஆனால் இந்த வருஷம் கூட திருமண காரியத்துக்காக தனலட்சுமி பேரெல்லாம் கொடுத்து திருமண காரியங்கள் இந்த வருஷத்தில் நடக்கணும்னு பேரும் இங்கே எழுதி வச்சுருந்துச்சு. சபையில் கொடுத்துட்டேன். அது மாத்திரம் இல்லை, நான் தொடர்ந்து ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தேன். அது 3 பேர் 4 பேர் சேர்ந்து தொடர்ந்து குரூப்பாக ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தோம். ஒரு சகோதரி கூட, நம்ம சபை சகோதரி தான், திருமணத்துக்காக ரொம்ப ஆயத்தமாக ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. 4 பேருமே நல்லா ஆயத்தமாக ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தோம். கர்த்தர் அந்த காரியத்தை வாய்க்க செஞ்சார். இந்த திருமணம் நடக்குமாங்கிற ஒரு சந்தேகமே ஆயிடுச்சு என் குடும்பத்தில் உள்ள எல்லாருக்குமே. ஆண்டவர் இந்த திருமணத்தை நடத்துவார் அப்படின்னு சொன்னேன். ஏன்னா அவங்க ரட்சிக்கப்படாத குடும்பம், இது இந்த திருமணமே நடக்காதுன்னு தான் அவங்க சொன்னாங்க. அவங்களே தடையை பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. என் பிள்ளை மூலமாக கூட இந்த தடை வந்துச்சு. ஆனாலும் நான் கர்த்தரை கைவிடலை. ஏசப்பா இந்த திருமணத்தை கண்டிப்பாக நடத்தி கொடுப்பாங்க. ஒரே வைராக்கியம், கண்டிப்பாக இந்த திருமணம் நடக்கும் அது சொல்லி பாப்பாட்ட தான் சொன்னேன். உங்கள் சித்தப்பா மூலமாகவே இந்த திருமணம் நடக்கும் அப்படின்னு சொன்னேன். இந்த ஒரே மாதத்தில் ஏசப்பா இந்த திருமணத்தை நடத்தி வச்சாங்க. எல்லா தடைகளையும் ஏசப்பா உடைச்சி போட்டாங்க. அது மாத்திரம் இல்லை, போன மாதத்துக்கு முந்தின மாதம் நினைக்கிறேன், காரியம் மாறுதலாக முடியும் அப்படின்னு அந்த வார்த்தையும் ஆண்டவர் கொடுத்தாரு. அந்த ஒரு யூத குலத்தை அழிக்கணும்னு நினச்சாங்க. அதே போல் தான் எங்கள் குடும்பத்துலேயும் இந்த கிறிஸ்துவ திருமணமே நடக்கக்கூடாதுன்னு எங்கள் குடும்பத்தில் எல்லாருமே ஒரு முடிவாக இருந்தாங்க. ஆனாலும் கர்த்தர் எல்லா காரியத்தையுமே வாய்க்க செய்ய, கர்த்தர் பெரிய காரியத்தை செஞ்சுருக்கார். இது என்னால் நினச்சி கூட பார்க்க முடியல. அப்படி ஒரு அற்புதத்தை செஞ்சுருக்காரு. ஒரு நல்ல சம்பந்தியை கொடுத்துருக்காங்க, நல்ல மருமகனை கொடுத்துருக்காங்க. நான் எப்படி விரும்பினோ அதே போலவே உனக்கு மகனாக தான் வருவாங்க அப்படின்னு எல்லா சகோதரியுமே சொன்னாங்க. அதான் புறஜாதி மக்கள் கூட சொன்னாங்க, உனக்கு மகனாக தான் உனக்கு மருமகன் வருவாங்க அப்படின்னு. அவங்க சொன்னது போலவோ, நான் ஆசைப்பட்டது போலவோ, ஏசப்பட்ட நான் கேட்டது போலவோ, என் ஜெபத்துக்கு எல்லாத்துக்குமே ஏசப்பா பதில் கொடுத்து இன்றைக்கி இந்த இடத்துல சாட்சியாக எடுத்து வச்ச தேவனுக்கு கோடி நன்றி. சகோதரி சொல்லிட்டு போனாங்கல்ல, முழு குடும்பம் ஹிந்து, இவங்க ஒருத்தவங்க தான் ரட்சிக்கப்பட்டவங்க. இவங்க எப்படி வந்தாங்கன்னா ஒரு பெரிய கதை. நம்ம சர்ச்சில் இருந்தார் ஒருத்தர், மியூசிக் போட்டுட்டு இருந்தார். அவங்க வீட்டில் அவங்க காம்ப்ளெக்ஸில் வாட்ச்மேனாக ஒருத்தர் இருந்தார். அவர் தான் மாணிக்கம். நம்ம சர்ச்சுக்கு வந்திருக்கார். நம்ம சர்ச்சில் ரெகுலராக வந்துட்டு போவார். மறித்து போயிட்டார் இப்போ. அதுக்கப்புறம் அவங்க மனைவி அஞ்சலை அவங்க வருவாங்க. அவங்க வீட்டில் நம்ம கேலண்டரை கொடுத்தோம். அந்த கேலண்டரை அவங்க வீட்டில் தொங்கிட்டு இருக்கு. அந்த கேலண்டரை இந்த சகோதரி பார்த்து இந்த சர்ச்சுக்கு வர ஆரம்பித்தாங்க. ஆமென். எப்படிலாம் ஆண்டவர் கொண்டாடுறாரு பாருங்கள் ஆட்களை. இப்படி தான் ஆண்டவர் அற்புதம் செய்வார். நீங்கள் கூப்பிட ஆள் வர மாட்டாங்க, ஆனால் கூப்பிடாத ஆள் வருவார்கள். இன்றைக்கி நிறைய பேர் வந்திருக்கீங்க, கூப்பிடாத ஆட்கள் நிறைய பேர் வந்திருக்கீங்க. ரொம்ப சந்தோஷம். கொர்நேலியு, பேதுரு 2 பேர்த்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஆதி அப்போஸ்தலர்கள் 120 பேர் கூடியிருந்த பொழுது அவங்க மேலே ஆவியானவர் ஊட்டினார். புறஜாதிக்கு முதல் பரிசுத்த ஆவியானவரை ஊற்றின இடம் எதுனா அப்போஸ்தலர் நடபடிகள் 10. எப்படி அப்போஸ்தலர் நடபடிகள் 2 பரிசுத்த ஆவியானவர் வல்லமையாக இறங்கி வந்தாரோ, அதே ஆவியானவர் புறஜாதியின் மீது ஆவியானவர் இறங்கி வந்தார். வசனம் என்ன சொல்லுகிறது? எடுத்து வாசிக்கலாம். 10ஆம் அதிகாரம் அப்போஸ்தலர் நடபடிகள். இத்தாலியா பட்டணம் என்னப்பட்ட பட்டாளத்திலே 100க்கு அதிபதியாகிய கொர்நேலியு என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் செசரியா பட்டணத்திலே இருந்தான். அவன் தேவபக்தி உள்ளவனும் தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனுமாயிருந்து ஜனங்களுக்கு மிகுந்த தருமங்களை செய்து எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். யாரு? கொர்நேலியு. யாருங்க சொல்லுங்க, யாரு? ஆமாம், 2 பேர் சொல்றேன். ஒன்று கொர்நேலியு, இன்னொன்று பேதுரு. 2 பேரும் என்ன பண்ணுறாங்களா? ஃபாஸ்டிங் இருக்காங்க. 2 பேரும் என்ன பண்ணுறாங்களா? ஜெபம் பண்ணுறாங்க. இன்னைக்கு 9ஆம் வசனத்துலேருந்து ஆரம்பிக்கலாம் என்று சொல்லி நினைக்கிறேன். 9ஆம் வசனம் எடுத்து வாசிங்க. மறுநாளிலே அவர்கள் பிரயாணப்பட்டு அந்த பட்டணத்துக்கு சமீபித்து வருகையில்
பேதுரு 6 மணி நேரத்திலே ஜெபம் பண்ணும்படி மேல் வீட்டில் ஏறினான். அவன் மிகுந்த பசியடைந்து மிகுந்த பசி. இன்னைக்கு நிறைய பேர்த்தோட வாழ்க்கையில மிகுந்த பசி. பேதுருக்கு மிகுந்த பசி உண்டாயிற்று. சாப்பிடுறதுக்கு நேரம் வந்துருச்சு. ஆயத்தம் பண்டிகையில் 30ஆம் வசனம் படிக்கிறீங்களா? அதற்கு கொர்நேலியு 4 நாளைக்கு முன்னே இந்நேரத்திலே நான் உபவாசித்து 9ஆம் மணி நேரத்தில் என் வீட்டிலே ஜெபம் பண்ணி கொண்டிருந்தேன். அப்பொழுது பிரகாசமுள்ள வஸ்திரம் தரித்த மனுஷன் ஒருவன் எனக்கு முன்பாக நின்று, கொர்நேலியுவே உன் ஜெபம் கேட்கப்பட்டது. இன்னைக்கு நிறைய பேரோட ஜெபம் கேட்கப்படல. ஏன் படலனா, பிதாவின் சித்தத்தின்படி நீங்க ஜெபிக்கும் பொழுது உங்கள் ஜெபம் கேட்கப்படும். இயேசு நாம மகிமைப்படும்படி நீங்க ஜெபிக்கும் பொழுது உங்கள் ஜெபம் கேட்கப்படும். பரிசுத்த ஆவியானவர் ஏதோ ஒரு நபர், நான் 3வது நபர் ஓரமா இருக்கு. நோ 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 நோ. பரிசுத்த ஆவியானவர் எப்படின்னா, அவர் ஒரு நபர். எப்படி இயேசு கிறிஸ்து ஒரு நபராக இருந்தாலோ அதே போல் பரிசுத்த ஆவியானவர் ஒரு நபர். எல்லாம் பர்ஃபெக்டாக இருந்தால் தான் ஆவியானவர் உதவி செய்வார். இயேசு கிறிஸ்து பூமியிலே ஊழியம் செய்யும் பொழுது பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்ட பிறகுதான் ஊழியத்தை ஆண்டவர் செய்ய ஆரம்பித்தார். யோவான் 3ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம் சொல்லுகிறது, தேவன் அவருக்கு அளவில்லாத ஆவியை கர்த்தர் கொடுத்திருந்தார். இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் திருச்சபைக்கும் அளவில்லாத பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கும் எனக்கும் தேவை. இந்த நாளிலே இந்த பாருங்க, இந்த இடத்துல கொர்நேலியுவும் ஜெபம் பண்ணுகிறார், பேதுருவும் ஜெபம் பண்ணுகிறார். பேதுருவும் உபவாசம் எடுக்கிறார், அதே போல கொர்நேலியும் உபவாசம் எடுக்கிறார். 31ஆம் வசனம் சொல்லுகிறது, படிங்க. கொர்நேலியுவே உன் ஜெபம் கேட்கப்பட்டது, உன் தான தர்மங்கள் தேவ சந்நிதியில் நினைத்தருளப்பட்டது. யோப்பா பட்டணத்துக்கு ஆள் அனுப்பி பேதுரு என்று மறுபேர் கொண்ட சீமோனை வரவழைப்பாயாக. இன்னைக்கு ஆண்டவருடைய அபிஷேகம் வல்லமை உங்களுக்குள்ள வேணும் என்று சொன்னால், பிரியமானவரே, தாகத்தோடு இருங்க. அவன் எப்படி இருந்தானா, தேவ பக்தி உள்ள. சொல்லுங்க, தேவ. நமக்கெல்லாம் பக்தி இருக்கு, ஆனால் அது முக்கியம் இல்லை. அதை காட்டிலும் தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு அதுதான் ரொம்ப முக்கியம். ஆண்டோட பயந்துருந்தாங்கன்னா வார்த்தைக்கு கீழ்ப்படி இருந்தாங்கன்னு அர்த்தம். அது மாத்திரமல்ல, ஜனங்களுக்கு மிகவும் மிகுந்த தர்மங்களை செய்து எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். பகலில் ஏறக்குறைய 9ஆம் மணி நேரத்தில் தேவனுடைய தூதன் தன்னிடத்தில் வரவும் கொர்நேலியுவே என்று அழைக்கவும் பிரத்யட்சமாக தரிசனத்தை கர்த்தர் இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் விஷன்ஸ் அண்ட் ட்ரீம்ஸ் கர்த்தர் கொடுக்க போகிறார். ஒருவேளை நீங்க 9ஆம் மணி வேளைனா மணி 3 மணி, இந்த 3 மணிக்கு ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறார். யாருன்னா கொர்நேலியு. இயேசுவை பத்தி தெரியுமா? தெரியாது. அவன் புறஜாதி, தெரியாது. அவன் ரோமன். என்ன யூத மார்க்கம் ஒரு மாதிரி ஜெபம் பண்ணுறாங்களே, இவங்களோட ஜெபம் எப்படியாக இருக்குது அதுதான் அவனுக்கு தெரியும். மற்றபடி இயேசு கிறிஸ்து யாருன்னு தெரியாது, யெகோவா என்னன்னு தெரியாது, பிதானா என்னன்னு தெரியாது, எதுவுமே தெரியாது. ஆனாலும் அவன் என்ன பண்ணான்னா, தேவ பக்தி உள்ளவனாக இருந்தானா. ஒன்றும் தெரியல, ஆனாலும் தேவ பக்தி. இன்னைக்கு புறச்சாத்தியார நிறைய பேர் இந்துலேருந்து வந்திருப்பீங்க. ஆகவே வசனம் சொல்லுகிறது என்னவென்று சொன்னால், பகலில் ஏறக்குறைய 9ஆம் மணி நேரத்தில் தேவ தூதன் தன்னிடமாய் வரவும் கொர்நேலியு என்று அழைக்கும் பிரத்யட்சமான தரிசனத்தை கர்த்தர் கொடுக்க போறார். தேவ தூதர்கள் இறங்கி வர போகிறார்கள் நீங்கள் ஜெபிக்கும் பொழுது. ஜெபித்தாவே பார்த்தீங்கன்னா சர்ப்பம் வந்து நிற்கிற மாதிரி இருக்கும். அது இயேசு நாமத்தினால மிதிங்க தலையை. சர்ப்பத்தை மிதிக்கவும் தேள்களை மிதிக்கவும் கர்த்தர் என்ன கொடுத்துருக்கார்? நமக்கு அதிகாரம் கொடுத்துருக்கார். ஆகவே அவன் சொல்கிறதெல்லாம் ஊழுன்னு கேட்டுட்டு உட்காந்துட்டு இப்படியே போகிறதில்ல. இல்லை, நீங்கள் பேசுகிற வார்த்தைகள் எல்லாம் விசுவாசம் வேண்டும். ஆமென். பிசாசு பயப்படணும் உங்களை பார்த்தாவ. இவன் ஞானஸ்தானம் எடுத்தானா? பரிசுத்தாவியை பெற்றானா? இல்லை. அவனுடைய ஜெபம், அவனுடைய விசுவாசம், இது எங்கே எட்டிச்சு தெரியுங்களா? பரலோகத்தில் வந்து போச்சு. உங்கள் ஜெபம் பரலோகத்தில் போய் எட்டணும். ஆமேன். பரலோகத்தின் கதவுகளை திறக்கணும். கர்த்தர் உங்களுக்காக இறங்கணும். கர்த்தர் உங்களுக்காக மனம் இறங்கணும். கர்த்தர் இரக்கமும் உருக்கமும் தயவும் உடையவர். இவனுக்கு எந்த ஒரு பின்னணியும் இல்லைங்க. ஞானஸ்தானம் எடுக்கலை, கம்யூனியன் எடுக்கலை, வெள்ளை சட்டை வெள்ளை பேண்ட்டு போடல. ஆனாலும் என்ன பண்ணாரு? இவன் ஜெபம் கேட்டுச்சா கேட்கலையா?
கேட்டுச்சு. உங்கள் ஜெபம் கேட்குமா கேட்காதா? கேட்கும். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். நீங்கள் ஜெபிக்கும்பொழுது கர்த்தர் உங்களுடைய ஜெபத்தை கேட்டு உங்களுக்கு கர்த்தர் அற்புதம் கர்த்தர் செய்வார். உங்கள் சிறையிருப்பை ஆண்டவராக தேவன் மாற்றி அமைப்பார். நம்புறவங்க ராமன் சொல்லலாமா? ஹல்லேலூயா. உன் ஜெபங்களும் உன் தான தர்மங்களும் தேவனுக்கு நினைப்பூட்டுதலாக சந்நிதியில் வந்து எட்டியது. யார் சொல்கிறா தெரியுமா? தேவதூதன் வந்து சொல்கிறான். ஒரு மனுஷன் சொல்ல, ஞாயிற்றுக்கிழமை வரணும் சர்ச்சுக்கு, அந்த ஒரு தாகம் வேணும். அப்போ தான் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். கொர்நேலியு ஜெபிக்க ஆரம்பித்தார். ஏன் அது முக்கியம்னா, முதல் காரியம் என்னவென்று சொன்னால், சீஷர்களெல்லாம் சேர்ந்து 120 பேர் அவருடைய ஜூவிஷ் பீப்புள், யூதர்களுக்கெல்லாம் பரிசுத்தாவின் அபிஷேகம் கிடைத்தது. ஆனால் இந்த அதிகாரத்தில் தான் புறஜாதிகளுக்கு முதலாக அபிஷேகம் கிடைத்தது. இயேசு சிலுவையில் அறையப்பட்டு தொங்குனதை அவன் பார்த்தானா? இல்லை. ஆனால் கேள்விப்பட்டிருக்கிறான். அதை நம்ப ஆரம்பித்தான். ஹி பிரேட் ஆல்வேஸ். அவன் எப்பொழுதும் ஜெபம் பண்ணி கொண்டே இருக்கிறான். எப்பொழுதும் நீங்கள் ஜெபம் பண்ணிட்டே இருக்கிறங்க, பிசாசு உங்கள் பக்கத்தில் வர முடியாது. எல்லாம் முக்காடு போட்டு உட்காந்து, அதுக்கப்புறம் முழங்கால் போட்டு உட்காந்து, அதுக்கப்புறம் ஜெபம் பண்ண பிடிச்ச பிறகு தான் இப்படி செய்யணும். அது முறை கரெக்டு தான். ஆனால் சும்மா இருக்கப்போ ஜெபம் பண்ண முடியுமா? கார் ஓட்டுறப்ப ஜெபம் பண்ண முடியுமா? பைக்கில் ஓட்டுறப்ப ஜெபம் பண்ண முடியுமா? சமைக்கிறப்ப ஜெபம் பண்ண முடியுமா? ஜெபம் பண்ண முடியும். ஆவியிலே ஜெபம் பண்ண முடியும். ஆமென். ஹல்லேலூயா. ஜெபித்து கொண்டு இருங்க. கர்த்தர் உங்கள் ஜெபத்தை கர்த்தர் ஆண்டவர் கேட்பார். He prayed always to the people. He was கொடுக்கறதுல பார்த்தீங்கன்னா அவன் அதிகமாக கொடுக்க ஆரம்பித்தான். நம்ம சபை கொடுக்குற சபை. போன வாரம் நான் ஆச்சரியப்பட்டு போனேன். கிதியோனுக்கு 12,000 ரூபா கொடுத்துருக்கீங்கன்னா ரொம்ப ஆச்சரியம். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இதுதான் ஆண்டவருடைய கரம் பாருங்க. வசனம் சொல்லுகிறது, he built a memorial. he built என்ன பண்ணானா 10:3 படிச்சு பாருங்களேன். பகலில் ஏறக்குறைய 9ஆம் மணி நேரத்திலே தேவனுடைய தூதன் தன்னிடத்தில் வரவும் கொர்நேலியுவே என்று அழைக்கவும் பிரத்யட்சமாய் தரிசனம் கண்டு. பாருங்க, 9ஆம் மணி நேரம் விஷன்ஸ் அண்ட் ஏஞ்சல்ஸ் ஆஃப் காட் வந்தாங்க. ஏன்னா அவன் ஒரு பிரிட்ஜ் கட்ட ஆரம்பிச்சிட்டான். எங்க தெரியுமா? பரலோகத்துக்கும் பூமிக்கும். நீங்களும் ஒரு பிரிட்ஜ் கட்டுங்க. நீங்களும் ஏணி அமைத்து கொள்ளுங்க. பரலோகத்துக்கும் உங்களுக்கும் ஒரு ஏணி இருக்கட்டும். தேவ தூதர்கள் எப்போதும் ஏறுவதும் இறங்குவது போல இருக்கட்டும். கர்த்தர் நன்மை செய்ய போகிறான். இன்னைக்கு நிறைய பேர் ஜெபிக்கல, அதனால தான் ஆசீர்வாதம் நடக்கலை. இன்னைக்கு ஜெபிக்க கர்த்தர் தம்முடைய வல்லமையை கர்த்தர் வெளிப்படுத்த ஆரம்பிப்பார். பிரியமான தேவ ஜனமே, அந்த நேரத்தில் அவன் எப்படி இருந்தான்? ஃபாஸ்டிங்கில் இருந்தான். குடும்பத்துக்காக ஜெபம் பண்ணுறான். நிறைய பேர் ஜெபம் பண்ணுறது இல்லை, அதனால் அற்புதம் நடக்கிறது இல்லை. பார்த்துட்டேன் பிரதர், நான் அப்படிலாம் ஜெபம் பண்ணி பார்த்துட்டேன், எப்படிலாம் ஜெபம் பண்ணேன். நெகேமியா ஜெபித்தான். சில நாள் துக்கித்து, சில நாள் அழுது, சில நாள் உபவாசம் இருந்து, சில நாள் பரலோகத்தில் இருக்க தேவனை நோக்கி பார்த்து ஜெபிக்க ஆரம்பித்தான். அப்பொழுது அந்த ஜெபம் பரலோகத்தில் போய் எட்டினது. உங்கள் ஜெபம் பரலோகத்தில் போய் எட்டணும். நம்புறீங்களா? நீங்கள் பண்ணுற ஜெபம் கர்த்தர் அங்கீகரிக்கணும். ஆண்டவருக்காக இந்த பூமியில் நமக்கு யார் இருக்காங்க? வேறு யாரும் கிடையாது. இந்த பூமியில் உங்களுக்காக எனக்காக பரிந்து பேச யார் இருக்கா? ஆண்டவராக இயேசு தவிர இல்லை. ஆண்டவர் சொல்றா, நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடு கூட நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை நான் எப்போ உங்கள்கிட்ட தான் இருப்பேன். கொர்நேலியும் அவனுடைய ஃபேமிலியும் என்ன பண்ணாங்களாம்? எல்லாரும் சேர்ந்து ஜெபித்து கொண்டு இருந்தாங்க. அந்த குடும்பம் ஜெபம் அந்த இடத்துல இருந்தது. எப்பவும் போல ஒரு நாள் ஜெபம் பண்ணிட்டு இருக்காரு. ஆனால் என்னத்துக்கு ஜெபம் பண்ணுறாரு, ஏன் ஜெபம் பண்ணுறாரு, யாருக்காக ஜெபம் பண்ணுறாரு தெரியல. நிறைய பேத்துக்கு தெரியல. ஆனால் வசனம் சொல்லுகிறது, நம்ம என்ன ஜெபிக்கிறோம் நமக்கு தெரியாத வேளையில் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே இருந்து எதற்காக ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி அவர் சொல்லி கொடுப்பாராம். ஆமென். இன்னைக்கு நிறைய பேரோட ஜெபம் ஏன் கேட்கலன்னா, பரிசுத்த ஆவியானவர் உங்களை கொண்டு ஜெபிங்க, கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆமென். ஹல்லேலூயா. தானியேல் ஜெபிக்கும் பொழுது என்ன நடந்துச்சுன்னா, அவனுக்கு விரோதமான வான மண்டலத்தில் இருக்கிற பிரின்சிபாலிட்டிஸ், துரைத்தனங்கள், அது இந்த பூமியில் எந்த பிசாசு இருக்கிறோ அதே பிசாசு மேலே ஆப்ரேட் ஆகிட்டு கொண்டே இருக்கும். உங்களுக்கு நேராக மேலே ஆப்ரேட் பண்ணிட்டுருக்கும் ஸ்பிரிச்சுவல் ரெல்மில். அந்த ஸ்பிரிச்சுவல் ரெல்மில் போய் காப்ரியேல் தூதன் அந்த செய்தியை கொண்டர முடியாதபடி இருந்த பொழுது மிகவேல் தூதன் வந்து பெர்சியா அதிபதியை அப்படி போட்டிருக்கோம், 9ஆம் அதிகாரம் நினைக்கிறேன். பெர்சியா அதிபதியை நிர்மூலமாக்கி அந்த மாத்தை எடுத்து யார்கிட்ட கொடுக்குறான்னா காப்ரியேல்கிட்ட கொடுக்குறான். காப்ரியேலுக்கு வந்து கொடுக்குறாரு. யார்ட்டுக்கு? தானியேல் கொடுக்குறாரு. இதுக்கு 21 நாள் ஆச்சு. நீங்கள் ஜெபம் பண்ணானே கொடுத்துருவாருங்க, நீங்கள் கேட்டனே அவர் கொடுத்துருவாருங்க. அவர்கிட்ட எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. அவர் கொடுக்கலன்னு நினைக்காதீங்க, அவர் கொடுத்துருவார், கண்டிப்பாக கொடுப்பார். ஆண்டவர் சொன்னார், கேளுங்கள் அப்பொழுது நீங்கள் பெற்றுக்கொள்வீங்க, கொடுப்பார். ஆனால்
உங்களுக்கு விரோதமாக ஒன்று ஆப்ரேட் ஆகிட்டு இருக்கும். ஸ்பிரிச்சுவல் ரேமில் அங்கே பிசாசு ஆளுகை செய்யிருப்பான். 2ஆம் வானம் அவனோட திட்டத்தெல்லாம் க்ளோஸ் பண்ணும். இப்படி நீங்கள் ஜெபிக்க ஆரம்பிச்சிருங்க, ஆண்டவர் பெரிய பெரிய காரியங்களை கர்த்தர் உங்களுக்கு செய்து முடிப்பார். ஆகவே பிரியமான தேவ ஜனமே, நீங்கள் வேலி அடைங்க, ஜெபித்து வேலி அடைங்க, உங்கள் குடும்பத்துக்கு வேலி அடைங்க. கர்த்தர் நன்மை செய்கிறவராக இருக்கிறார். நீங்கள் எப்படி ஜெபிக்கிறீங்கன்னா, நீங்கள் உபவாசிக்கிறீங்க, அதுக்கப்புறம் ஜெபிக்கிறீங்க. இங்கே உபவாசம் பண்ணாங்க, அப்படி ஜெபிக்க ஆரம்பித்தாங்க. நீங்களும் அப்படி உபவாசிங்க, கர்த்தர் உங்கள் ஜெபத்தை கேட்பார். ஒரு 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 கட்டடம் கட்டும் பொழுது ஒரு செங்கலாக வைத்து 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 கட்டுவார்கள். அதே போல் உங்கள் ஜெபம் ஒரு நாளைக்கும் ஒரு நாளைக்கும், திங்கக்கிழமை, செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை, வியாழக்கிழமை, எல்லா நாளும் ஜெபிங்க. ஜெபம் இல்லாத நாளே இருக்கக்கூடாது. காலையிலும் ஜெபிங்க, மாலையிலும் ஜெபிங்க, நேரம் கிடைக்கிறப்பெல்லாம் ஜெபிங்க. வசனம் என்ன சொல்லுதுன்னா, அவனை உற்று பார்த்து பயந்து ஆண்டவரே என்ன என்றான். அப்பொழுது அவன், உன் ஜெபங்களும் உன் தர்மங்களும் தேவனுக்கு நினைப்பூட்டுதலாக. என்ன நினைப்பூட்டுச்சுங்க? ஜெபங்களும் அப்புறம் தர்மங்களும். நம்ம படிக்க வைக்கிறோம் பிள்ளைங்களை. ஜெபங்களும் தர்மங்களும் இது ரொம்ப முக்கியம். பேரலா இருக்கணும். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நினைப்பூட்டுவதாக அவர் சந்தியில் வந்து எட்டியது. இப்பொழுது நீ யோப்பா பட்டணத்துக்கு மனுஷரை அனுப்பி பேதுரு என்று மறுபேர் கொண்ட சீமோனை அழைப்பி அவன் தோல் பதனிடுகிறவனாக சீமோன் என்னும் ஒருவனிடத்திலே தங்கி இருக்கிறான். அவனுடைய வீடு கடலோரத்தில் இருக்கிறது. ஆமென். நீ செய்ய வேண்டியதை அவன் உனக்கு சொல்லுவான் என்றான். பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு, ஜெபம் பண்ணிட்டே இருக்க திடீர்னு வானம் திறந்துருச்சு. வானம் திறந்தோடனே தேவதூதன் வந்துட்டான். தேவதூதன் வந்து என்ன சும்மா வரல, வந்து வேடிக்கை பார்க்க வரல, அவன் ஒரு செய்தியை கொண்டாரான். நீ என்னன்னா, நீ சீமோன்னு ஒருத்தர் இருக்கான். அவன் எங்கே இருக்காருன்னா யோப்பா பட்டணத்தில் இருக்கிறான். அவன் தோல் 17 டேனராக இருக்கிறான். அவன் வீட்டில் ஒருத்தன் தங்கியிருக்கான், பேதுரு. எப்படி தீர்க்கதர்சனம் எப்படி பாருங்கள். தீர்க்கதர்சனம்னா இப்படி தான் இருக்கணும். கரெக்டாக சொல்கிறார். அது என் வீடு எங்கே இருக்குன்னா கடல் பக்கத்தில் இருக்குது, நீ போ. எப்படி ஆண்டவர் சொல்கிறார் பாருங்கள். ஆகவே பிரியமான தேவ ஜனமே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். இவன் தேவதூதனை பார்த்து எல்லாம் சொன்ன பிறகு இன்றைக்கி நம்மளாக இருந்தால் என்ன பண்ணுவோன்னா, தேவதூதனே வந்துட்டான், அதனால் எனக்கு யாரும் தேவையில்லை. பட் ஹீ நீட் அ ப்ரீச்சர். அவனுக்கு யார் தேவைன்னா, அவனுக்கு ஒரு போதனை சொல்வதற்கு ஒரு ஆள் தேவை. உங்களுக்கு சர்ச் தேவை, ப்ரீச்சர் தேவை, பாஸ்டர் தேவை, ஆண்டோட வார்த்தை சொல்வதற்குரிய தேவ மனுஷர்கள் தேவை. தேவனுடைய வார்த்தை மாத்திரமல்ல, அதை உங்களுக்கு விலைக்கு கொடுப்பதற்கு ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவராக தேவன் ஒரு ப்ரீச்சரை கர்த்தர் வைத்திருக்கிறார். எனக்கு பிரியமான தேவ ஜனமே, உங்கள் வாழ்க்கையில் இந்த மாதிரி அற்புதம் நடக்கணும்னா நீங்கள் ஜெபிங்க. உங்கள் வாழ்க்கையில் அதிசயம் நடக்கணும்னா நீங்கள் அப்படி இருக்கீங்களா? அப்படி இல்லைன்னு இன்றைக்கி மாற்றிக்கோங்க. இன்னிலிருந்து ஜெபாவி உங்களுக்கு வரும். நீங்கள் ஜெபிக்க ஜெபிக்க கர்த்தர் அற்புதம் செய்வார். ஏஞ்சலிக் விசிட்டேஷன், தேவ தூதர்கள் வருவார்கள். ஹல்லேலூயா. ஆகவே பிரியமான தேவ ஜனமே, யூ ஸ்டில் நீட் அ ப்ரீச்சர். ஆனாலும் உனக்கு என்ன தேவை? தேவதூதனே பார்த்துட்டான், இனிமேல் எனக்கு எதுவும் தேவையில்லை. நான் ஒரு என்ன பண்ணுறேன், டிவி சேனல் ஆரம்பிக்கிறேன். நான் என்ன பண்ணுறேன் நீ என்ன பண்ணுறேன், நான் யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறேன். நான் என்ன பண்ணுறேன், நான் ஒரு மேகசின் போடுறேன். அப்படிலாம் ஒன்றும் செய்யலை. சிலுவை பற்றி உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாக இருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாக இருக்கிறது. இன்றைக்கி கர்த்தர் உங்களை வாழ்க்கையில் அற்புதம் செய்ய போகிறார். உங்களுக்கும் எனக்கும் ப்ரீச்சர் தேவை, ஆவியானவர் தேவை, ஆண்டவரை பற்றி சொல்லிக் கொடுக்குற நபரும் உங்கள் வாழ்க்கையில் தேவை. ஜெரேமியா சொல்கிறான், மேய்ப்பன் இல்லாத ஆடுகளைப் போல இருந்தார்கள். மேய்ப்பன் இல்லாத ஆடுகளைப் போல. நமக்கும் உங்களுக்கும் எனக்கும் என்ன வேணும்னா, இதை சொல்லித்தரத்துக்கு பாஸ்டர் வேணும். ஊழியம் செய்வதற்கு முன்பாக பாஸ்டர் ஜேக்கப்ட்ட நான் சாதாரண ஒரு விசுவாசியாக போய் கொஞ்சம் கொஞ்சமாக ஆண்டவர் வழி நடத்தி லீடர் வரைக்கும் கொண்டு வந்து வச்சுட்டாரு. எங்கே ஒரு மினிஸ்ட்ரி போனாலும் நானும் ஜாஷுவான்னு ஒருத்தர் இருக்கார், 2 பேர் தான் ப்ரைஸ் அண்ட் வர்ஷிப். திருச்சியில் எல்லா இடத்துலையும் நாங்கள் வந்துவிட்டோம். உழவர் சந்தையிலையும், அதுக்கப்புறம் ஜி கார்னர்லேயும், அதுக்கப்புறம் எல்கேஎஸ் மஹால்லையும், எல்லா இடத்துலையும் ப்ரைஸ் அண்ட் வர்ஷிப் நாங்கள் தான் ஆரம்பிப்போம். எங்களுக்கு கொடுப்பார். அந்த தருணத்தை கர்த்தர் எனக்கு கொடுத்தார் அந்த நாட்களில். நான் சொல்கிறது 2005 2006. ஆகவே பிரியமான தேவ ஜனமே, ஆண்டவருக்கு நீங்கள் முதலிடம் கொடுத்தா அவரும் உங்களுக்கு முதலிடம் கொடுப்பார். ஆகவே பேதுரு என்ன செய்கிறான், ஃபாஸ்டிங் இருக்கிறான். 10ஆம் வசனம் 11ஆம் வசனம் பார்க்கும் பொழுது,
அவன் சாப்பிட்றதுக்கு மனதாக இருக்கிறான். பசி வந்துருச்சு, நல்ல பசி வந்து எடுத்துருச்சு நேரம். அந்த நேரத்தில் பார்த்து படிங்களேன் 11ஆம் வசனம். வானம் திறந்திருக்கிறதாகவும் 4 முனைகளும் கட்டப்பட்ட பெரிய துப்பட்டியை போல ஒரு விதமான கூடு தன்னிடத்தில் இறங்கி தரையில் விடப்பட்டிருக்கிறதாகவும் அதிலே பூமியில் உள்ள சகல விதமான 4 கால் ஜீவன்களும் 4 கால் ஜீவன், காட்டு மிருகங்கள், ஊரும் பிராணிகள், ஆகாயத்து பறவைகள் இருக்கிறதாகவும் கண்டான். அல்லாமலும் பேதுருவே எழுந்திரு அடித்து புசி என்று அவனுக்கு சொல்லும் ஒரு சத்தம் உண்டாயிற்று. அதற்கு பேதுரு அப்படியல்ல ஆண்டவரே, தீட்டும் அசுத்தமுள்ளதாய் இருக்கிற யாதொன்றையும் நான் ஒரு காலும் புசித்ததில்லை என்றான். அப்பொழுது தேவன் சுத்தமாக்கினவைகளை நீ தீட்டாக எண்ணாதே என்று இரண்டாம் தரமும் சத்தம் அவனுக்கு உண்டாயிற்று. அதுக்கப்புறம் 3ஆம் தரமும் அப்படியே உண்டாயிற்று. அவன் அப்ப சொல்றான், நான் சாப்பிட மாட்டேன். லேவியாராகமம் 11ஆம் அதிகாரத்தில் படிச்சிங்கன்னா நம்ம எது சாப்பிட்லாம் எது சாப்பிடக்கூடாதுன்னு போட்டிருக்கோம். இதெல்லாம் சாப்பிடக்கூடாது. பழைய ஏற்பாடு, ஓல்டு டெஸ்ட்மெண்ட். அப்புறம் நியூ சொல்லுங்களேன். ஓல்டு டெஸ்ட்மெண்ட் பழைய, அப்புறம் இது ரெண்டும் சேர்ந்தது தான் இந்த பைபிள் இல்லையா? அப்போ ஓல்டு டெஸ்ட்மெண்ட்னா என்னது? டெஸ்ட்மெண்ட்னா வாக்கு தத்தம், ப்ராமிஸ். பழைய ஏற்பாட்டில் உள்ள ப்ராமிஸ், புதிய ஏற்பாடு உள்ள ப்ராமிஸ். ஆகவே பழைய ஏற்பாட்டில் ஆண்டவர் என்ன சொல்றாரு? இதெல்லாம் நீ சாப்பிடாதரான்ட்டார். இந்த செதில் இல்லாத மீனெல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு பழைய ஏற்பாட்டில் கட்டளை. விரிக்குழம்பு உள்ள மிருகங்கள்லாம் சாப்பிடக்கூடாது, இது பழைய ஏற்பாட்டில். ஆனால் புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் சொன்னால், நான் எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டேன்? பரிசுத்தம். என்ன சொன்னார்? பரிசுத்தம் பண்ணிட்டேன். நான் எல்லாத்தையும் பரிசுத்தம் பண்ணிட்டேன். நீ அடித்து புசி. அதுக்கு அமைச்சோட அப்படி இல்லை ஆண்டவர். கொஞ்சம் நமக்கு தெரிஞ்சிச்சுன்னா ஆண்டவருக்கே நம்ம ஐடியா கொடுத்துருவோம். அந்த தினம் ரொம்ப பயங்கரமான வெயிலாக இருக்குது, இந்த சூரியனுக்கு ஒரு 2 வாரம் லீவை கொடுத்து அமுச்சு விடுங்க, நம்ம சொல்லிடுவோம். இல்லை, ஆண்டவர் சொன்னது தான். முதல் தடவை வந்துச்சு ஒத்துக்கலை, 2ஆவது தடவை வந்துச்சு ஒத்துக்கலை. நம்ம எடுத்தோமே கம்யூனியன். இந்த கம்யூனியனை பற்றி சொல்லி கொடுத்ததை யாருக்குன்னா மொதல் சீஷருக்கு தான். 6ஆம் அதிகாரத்தில் இருக்கும், சீஷருக்கு தான் சொல்வார். ஆனால் சீஷர்கள் சொல்லுவான், இது கடினமான உபதேசம், இதில் என்ன பண்ண முடியாது, நாங்கள் கேட்க முடியாது அப்படின்னு சொல்லி எல்லாம் பின்வாங்கிட்டாங்க. இயேசு கிறிஸ்து கேட்குறார், நீங்களும் போய்விட மனதாக இருக்கீங்களா? அப்போ பேதுரு சொல்லுவான், ஜீவ வசனம் மூடத்தில் இருக்கிறதே. ஆண்டவர் எல்லாத்தையும் என்ன பண்ணியிருக்காரு? புதிதாக்கியிருக்கார். எல்லாத்தையும் புதிதாக்கியிருக்கார். அடித்து புசின்றார் ஆண்டவர். சொன்னான். அவன் சொன்னான், இல்லை நான் மாட்டேன். அதனால் ஒரே ஒரு ஊருக்கு தான் போனான், வெளியூருக்கு. எந்த ஊருக்குன்னா புறஜாதியில் கொர்நேலியு ஊருக்கு தான் அவன் அனுப்பிச்ச அந்த ஊருக்கு தான் போனானே ஒழிய மற்ற எந்த ஊருக்கு அவனால் போக முடியல. ஆனால் அதே பவுல் பல தேசங்கள், ரோம சாம்ராஜ்யம், ரோமருக்கு, கொலேசியர், கலாத்தியர், கொரிந்தியர், இது மாதிரி பல பட்டணங்களுக்கு போகாமல் 13 பட்டணங்களுக்கு போக ஆரம்பித்தார். யாரு? பவுல். ஏன் தெரியுமா? ஆண்டோட வார்த்தையை அப்படியே கீழ்ப்படைந்தார். ஒரு வேளையில் பவுலுக்கும் பேதுருக்கும் பிரச்சனை வந்துருச்சு. என்ன வேண்டி சொன்னால், பேதுரு என்ன பண்ணுறான்னா, புறஜாதியில் இருக்கிறத உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கான். இருக்கிறத திடீர்னு என்ன பண்ணிட்டான், ஐயோ புறஜாதியில் உட்காரக்கூடாது, நம்ம இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த பந்தியை விட்டு அவன் எழுந்திரிச்சு டக்குன்னு யூதர்கள் பந்தியிலேருந்து உட்காந்துட்டானான். இதை பார்த்துட்டு பவுல் சத்தம் போட ஆரம்பித்தார். யாரை தெரியுமா? பேதுருவை. எதுக்கு நீங்கள் வச்சு வர? ஏன் அவனு தான் ஆண்டவரால் ரத்தத்தால் கல்ல போடப்பட்டவன், நீங்களும் தானே ரத்தத்தால் கழுவப்பட்டவங்க. கர்த்தர் உங்களையும் என்னையும் ஆண்டவர் ஆசீர்வதித்திருக்காரு. நிறைய பேத்துக்கு அது தெரியல. அன்னைக்கு இந்த கொர்நேலியர் செபிக்கலைன்னா நமக்கு இந்த பரிசுத்த ஆவியானவர் கிடைத்திருக்காது. நம்புறோம் சொல்லுங்க. யூதர்களுக்கு மாத்திரம்தான் இருந்தது. ஆனால் கொர்நேலியு தான் முத புறஜாதிக்குன்னு அபிஷேகத்துக்காக ஆண்டோட வல்லமை பரிசுத்த ஆவியை ஊற்றுவதற்காக ஜெபிக்க ஆரம்பித்தவன் யார்னா கொர்நேலியு. அவன் தான் முத ஜென்டைல் புறஜாதிகளுக்கு அபிஷேகத்தை கொண்டு வந்தவன். வசனம் என்ன சொல்லிக்கிறதுனா 17ஆம் வசனம் படிங்க. அப்பொழுது பேதுரு தான் கண்ட தரிசனத்தை குறித்து தனக்குள்ளே சந்தேகப்படுகையில், இதோ கொர்நேலியுவினால் அனுப்பப்பட்ட மனுஷர்கள் சீமோனுடைய வீட்டை விசாரித்து கொண்டு வாசற்படியிலே வந்து நின்று. பாருங்க, நீங்க ஜெபம் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா உங்க ஆசீர்வாதம் வாசற்படியிலே வந்து நிற்கும். நீங்க தேடுகிற காரியங்கள் உங்க வாசற்படியில வந்து
நம்புறீங்களா? நீங்கள் ஜெபம் பண்ணிங்கன்னா வாசப்படியில் வந்து நிற்கும். ஹல்லேலூயா. எப்படி அமேசான், எப்படி ஃப்ளிப்கார்ட் வந்து உங்கள் அட்ரஸை தேடி கரெக்டாக வந்து கூகுள் மேப் போட்டு வீட்டில் வந்து கூப்பிட்றானோ, அதே போல் ஆசீர்வாதம் உங்கள் வீட்டில் வந்து நிற்கும். த கனெக்ஷன்ஸ் அண்ட் இன்டர்பிரட்டேஷன், சூப்பர் நேச்சுரல் கனெக்ஷன், சூப்பர் நேச்சுரல் இன்டர்பிரட்டேஷன். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை என்னை யாரோடு இணைக்கணும்னா அவர்களோடு கூட இணைத்து கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவன் சாப்பாடை பற்றி பேசவே இல்லை. வந்து கேட்டானா ஆண்டவர் சொல்கிறார், நான் தான் அனுப்பேன், நீ போ, அவங்களோட போ அப்படின்ட்டார். நீ போ, அவங்களோட போ, அவங்களோட நான் தான் அனுப்பிச்சேன், நீ தான் போ. அப்போ தான் அவன் தரிசனத்தை அனுப்ப. ஆமாம், இல்லை இவங்க அப்படி இருக்காங்க, இவங்க புரட்சாத்திங்க, இவங்களோட போகணுன்னு சொல்லி அவன் போகிறான். அதுக்கப்புறம் அவன் சாப்பாடை பற்றி நினச்சானா, இயேசு கிறிஸ்து பூமியில் இருக்கும் பொழுது சமாரியா பட்டணத்தில் பசி உண்டாய். யோவான் 4ஆம் அதிகாரம் சமாரியா பெண்ணு 34 நீங்கள் வாசிக்கும் பேசிக்கொண்டு அந்த வசனம் சொல்லும், இவ்வாறாக சொல்லும், இவருக்கு பசி உண்டாச்சுன்னு சீஷர்கள்லாம் போய் என்ன பண்ணா, ஊருக்குள்ளே போய் சாப்பாடு வாங்கிட்டு வருவாங்க. அவங்க சாப்பாடு வாங்கிட்டு வந்த பிறகு ஆண்டவர் சொல்வார், நான் சாப்பிட்டேன் அப்படின்பாரு. என்னடா எப்படா அவர் சாப்பிட்டாரு, யார் கொண்டு அவர் கொடுத்தான், இந்த வனாந்தரத்தை யார் கொண்டு கொடுத்தா? படிமா 34 வசனம் படி. இயேசு அவர்களை நோக்கி நான் என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரியை முடிப்பதே என்னுடைய போஜனமாய் இருக்கிறது. ஆமென். தேவனுடைய சித்தத்தை நடத்துவது தான் ஆண்டவருடைய போஜனம். இயேசு கிறிஸ்து சொல்லிட்டார், நான் சாப்பிட்டேன் பார். என்னன்னா எல்லாத்துக்கும் சுவிசேஷம் சொல்லிட்டார். சமாரியா பட்டணம் முழுதும் ஜனங்கள்லாம் வந்துட்டாங்க, எல்லாத்துக்கும் சுவிசேஷம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. 25ஆம் வசனம் எடுத்து வாசிக்கலாம். 10:25. பேதுரு உள்ளே பிரவேசிக்கிற பொழுது கொர்நேலியு அவனுக்கு எதிர்கொண்டு போய் அவன் பாதத்தில் விழுந்து பணிந்து கொண்டான். இது கரெக்டா தப்பா? பேதுரு சொல்ற, நோ 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 நோ, நீ என் காலில் என்ன செய்யக்கூடாது, விழக்கூடாது. நம்ம ஆராதிக்கிறது யார் தான்? ஆண்டவர் தான். வேற யாரையும் நம்ம என்ன செய்யக்கூடாது, ஆராதிக்கக்கூடாது, வணங்கக்கூடாது, காலில் விழக்கூடாது. இயேசு சிலுவையில் மரித்தார், உங்களுக்காக எனக்காக சிந்தப்பட்ட ரத்தம், பேசுகிற ரத்தம், இயேசுவை பற்றி எல்லாத்தையும் சொல்ல ஆரம்பித்துட்டார். எவ்ரிதிங் வாஸ் நாட் பிளான்ட். இதெல்லாம் பிளான் பண்ணி வந்தாரா? இவங்க எல்லாம் நோட்ஸ் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு போனாரா பேதுரு? போனாராங்க? இல்லை. ஆண்டவர் சத்தத்துக்கு அப்படியே கீழ்ப்படிய ஆரம்பித்தார். 34 எடுத்து வாசிங்களேன். அப்பொழுது பேதுரு பேசத் தொடங்கி தேவன் பட்சபாதம் உள்ளவரல்ல என்றும் எந்த ஜனத்தினாலாயினும் அவருக்கு பயந்திருந்து நீதியை செய்கிறவன் எவனோ அவனே அவருக்கு உகந்தவன் என்றும் நிச்சயமாய் அறிந்திருக்கிறேன். ஆமென். ஹல்லேலூயா. அவருடைய மரணம், அவருடைய உயிர்த்தெழுதல், அவர் மீண்டும் வரப்போகிறார், இது எல்லாவற்றையும் பிரசங்கித்து முடிச்சார். நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடியினால் அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றித் திரிந்தார். இதெல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டார். யாரு? பேதுரு வந்து யார்கிட்ட? புறஜாதிகிட்ட சொன்ன பிறகு என்ன நடந்துச்சுன்னா, அவரை விசுவாசிக்கிற எவனோ 43 எடுத்து வாசிக்கலாம். அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் அவருடைய நாமத்தினாலே பாவ மன்னிப்பை பெறுவான் என்று தீர்க்கதரிசிகள் எல்லாரும் அவரை குறித்தே சாட்சி கொடுக்கிறார்கள் என்றான். இந்த வார்த்தைகளை பேதுரு பேசிக்கொண்டிருக்கையில் வசனத்தை கேட்ட யாவர் மீதும் பரிசுத்த ஆவியானவர் வந்து இறங்கினார். இந்த வார்த்தை கேட்ட உடனே பரிசுத்த ஆவியானவர் வர ஆரம்பிச்சிட்டார். பரிசுத்த ஆவியானவர் வரங்களை என்ன பேசிக்கொண்டிருக்கும் பொழுது என்ன நடந்துச்சு? பேசிக்கொண்டிருக்கும் பொழுது ஒவ்வொரு மேலும் பரிசுத்த ஆவியானவர் வந்து இறங்குவீராக. தேவனுடைய வல்லமை இறங்கட்டும். ஓ ராமா நாஷா தரிகராபா லாமா தராபா சதரிகராபா. ஒவ்வொரு மீதும் ஆவியானவருடைய வல்லமை இறங்குவதாக. ஒவ்வொரு குடும்பத்திலையும், ஒவ்வொரு பிள்ளைகளையும், ஒவ்வொரு மீதும் பரிசுத்த ஆவியான வல்லமை இறங்கட்டும் ஆண்டவரே. 45 எடுத்து வாசித்து பாருங்க. அவர்கள்
பல பாஷைகளை பேசுகிறதையும் தேவனை புகழுகிறதையும் பேதுருவோடே கூட வந்திருந்த விருத்த சேதனம் உள்ள விசுவாசிகள் கேட்கும் பொழுது பரிசுத்த ஆவியின் வரம் புறஜாதிகள் மேலும் பொழிந்தருளப்பட்டதை குறித்து பிரமித்தார்கள். அப்பொழுது பேதுரு நம்மை போல பரிசுத்த ஆவியை பெற்ற இவர்கள் ஞானஸ்நானம் பெறாதபடிக்கு எவனாகிலும் தண்ணீரை விலக்கலாமா என்று சொல்லி கர்த்தருடைய நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கும்படி கட்டளையிட்டான். உடனே அபிஷேகம், உடனே ஞானஸ்தானம். இல்லை பிரதர், கொஞ்சம் நாள் ஆகட்டும், கொஞ்சம் பார்த்துக்கிறேன், கொஞ்சம் எப்படி போகுதுன்னு பார்த்துக்கிறேன், அது எப்படி சரியாக வருதா எப்படின்னு பார்த்துக்கிறேன் அப்படின்னு நீங்கள் செஞ்சீங்கன்னா ஒன்றுமே வராது. உடனே கீழ்ப்படிஞ்சிங்கன்னா உடனே ஆசீர்வாதம். இல்லை நான் கொஞ்சம் வெயிட் பண்ணுறேன், கொஞ்சம் நாள் ஆகட்டும், இது நடந்துருச்சுன்னா நான் கண்டிப்பாக ஞானஸ்தானம் எடுத்துக்கிறேன் பிரதர். அதில் ஒன்றும் இல்லை, கண்டிப்பாக எடுக்கணும் தான் ஞானஸ்தானம், ஆனால் கொஞ்சம் எடுத்துக்கிறேன். ஞானஸ்தானம் வேணும்னா எடு, வேணானா போ. ஞானஸ்தானம் ரொம்ப முக்கியம். இதில் ஞானஸ்தானத்தை பற்றி தான் சொல்ல வருது. இன்றைக்கி அன்பை பற்றி பேசணும், அன்பை பற்றி தான் பேசுவாங்க. தமிழ்நாடு ஃபுல்லாக அன்பை பற்றி தான் பேசுவான். எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா அன்பை பற்றி தான் பேசுவான், விசுவாசத்தை பற்றி தான் பேசுவான். ஆனால் ஆவியில் நடத்தப்படுகிற பிள்ளைகள் பார்த்தீங்கன்னா வித்தியாசமாக இருக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். கர்த்தர் உங்கள் மீது தம்முடைய ஆவியை ஊற்ற போகிறார். தேவ வல்லமை உங்கள் மீது என் மீது இறங்க போகிறது. நம்புறவங்க ஆமென் சொல்லுங்க. அங்கே கேட்டுக்கொண்டிருந்த எல்லா புறஜாதியின் மீது பரிசுத்த ஆவியானவர் அபிஷேகம் வர ஆரம்பித்தது. உங்கள் மேலே என் மேலே ஆவியானவர் ஊற்ற போகிறார். நீங்களும் நானும் தரிசனத்தை பார்க்க போகிறீங்க. நீங்களும் நான் உங்களுக்கு ஜெபிக்கும் பொழுது தேவதூதர்கள் வந்து இறங்க போகிறார்கள். நீங்கள் ஜெபிக்கும் பொழுது அக்னி ஸ்தம்பம் மேக ஸ்தம்பம் மறைந்து வரப்போகிறது. கர்த்தரோட ஆவியானவர் ஒவ்வொரு மீதும் இப்பொழுது அலை 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 ஆண்டவர் ஊற்ற போகிறார். பெற்றுக்கொள்ளுங்க அபிஷேகத்தை, வல்லமே பெற்றுக்கொள்ளுங்க. புறஜாதி மீது பூழப்பட்ட அதே ஆவியானவர் ஈபானா சாந்த ராபாலா தராஷதர் எல்லாரும் ஜெபிக்கல. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஹல்லேலூயா. க்ளோரி. அனைவரும் தலைகளை தாழ்த்தி கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். எங்களை நேசிக்கிற பரம தகப்பனே, இந்த நாளுக்காக உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், சோத்திரிக்கிற கர்த்தாவே இந்த நாளின் ஆராதனை தேவன் இங்கே ஆசீர்வதிச்சு கொடுத்ததற்காக நன்றி ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம். ஆரம்பம் முதல் கடைசி வரைக்கும் உடைய மகிமையான ஜீவனுள்ள உயிர்த்தெழுந்த வல்லமை எங்களுக்குள்ள கொடுத்ததுக்காக உமக்கு நன்றி சுவாமி. ஆண்டவரே, இந்த மாதத்தின் மைய பகுதியில் கர்த்தர் உடைய வல்லமையை வெளிப்படுத்தி கொடுத்த கிருபைக்காக கோடான கோடி நன்றி செலுத்துகிறோம். அநேகருக்கு விடுதலை கொடுத்ததுக்காக உமக்கு நன்றி சுவாமி. கர்த்தாவே, எங்களை பலப்படுத்துகிற பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம் இந்த நாளில் ஒவ்வொரு மேலே ஊற்றப்பட்டதற்காக, புது துருத்தி புது ரசமாக எங்களை மாற்றியதற்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம் சுவாமி. நாங்கள் பலனடைந்த ஆண்டவரே, எங்கள் சாட்சிகளை பலப்படுத்தி வாழ உதவி செய்யுங்க ஆண்டவரே. வாழ்க்கையின் கடைசி பரியந்த ஆண்டவரே, உம்மை பற்றி கொண்டு வாழ, உமக்கு நோக்கி பார்த்து வாழ கர்த்தங்களுக்கு கிருபை பாராட்டும்படியாக இந்த திரு சமூகத்தில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் சுவாமி. இயேசு கிறிஸ்துவின் வல்லமை உள்ள திரு நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள அன்பு நல்ல தகப்பனே, ஆமென். ஜெப தேவைக்கு 9894913619. எல்லாரும்